தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகனத்துல போன நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டீ வாங்க போனவருக்கு இப்படி ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டம் பாளையூர் பகுதியை சேர்ந்தவர் 40 வயதான பாலசுப்ரமணியன். இவரு தோட்டக்குடி பகுதியில சிமெண்ட் கடை நடத்திட்டு வராரு. பாலசுப்ரமணியனுடைய மனைவி மகாலட்சுமி. இந்த தம்பதிக்கு 3 மகள்கள் இருக்காங்க. பாலசுப்ரமணியன் தன்னுடைய சிமெண்ட் கடையில இருந்து டீ வாங்குறதுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியில இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும் போது பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய பகுதியில வளைவுல திரும்ப முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அப்போ திருவாரூர்ல இருந்து கும்பகோணம் நோக்கி ஒரு தனியார் பேருந்து வேகமா வந்து பாலசுப்ரமணியனுடைய இருசக்கர வாகனத்து மேல மோதி விபத்து ஏற்படுத்தினதா கூறப்படுது. இந்த விபத்துல பாலசுப்ரமணியன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. இதை தொடர்ந்து குடவாசல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்த பாலசுப்ரமணியனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. டீ வாங்க போனவரு இப்படி தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதுல உயிரிழந்திருக்க கூடியது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.